ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும் 12வது மற்றும் 13வது ஸ்லோகங்களையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோகமயேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்வன்னித்யம் சர்வ துக்காதிகோ பவேத். அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோகமயேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்வன்னித்யம் சர்வ துக்காதிகோ பவேத். இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆதியும் அந்தமும் இல்லாமல் எல்லா காலங்களிலும் இருப்பவனும் எங்கும் நிறைந்துள்ளவனும் எல்லா உலகங்களுக்கும் மேலான தலைவனும் எல்லா நடப்புகளையும் மேலிருந்து பார்த்து கொண்டிருப்பவனும் ஆகிய விஷ்ணுவை எப்போதும் போற்றி வருபவன் எல்லா துன்பங்களையும் கடந்து எம்பெருமானை சேர்ந்து பகவத் அனுபவமான எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவிப்பான் என்பதாக பொருள். பிரம்மண்யம் சர்வ தர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். பிரம்மண்யம் சர்வ தர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். வேதம் மற்றும் தவத்திடம் நட்பு கொண்டவனும் எல்லா தர்மங்களையும் அறிபவனும் உலகங்களால் கொண்டாடப்படும் புகழை வளர்ப்பவனும் எல்லா உலகங்களுக்கும் தலைவனும் உயர்ந்த ஐஸ்வர்யங்களை இயல்பாக உடையவனும் எல்லா உயிர்களிடத்தும் இயல்பாகவே கருணை காட்டுபவனும் பரம்பொருளாக இருந்து எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு இறப்பினை கூட்டுவிப்பவனும் ஆகிய பிரம்மத்தையே ஒருவன் போற்றி வருவான் ஆயின் அவன் எல்லா துன்பங்களையும் கடந்து செல்பவன் ஆவான் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம். அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோகமயேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்வன்னித்யம் சர்வ துக்காதிகோ பவேத். அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோகமயேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்வன்னித்யம் சர்வ துக்காதிகோ பவேத். பிரம்மண்யம் சர்வ தர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். பிரம்மண்யம் சர்வ தர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.